ஹாய் எவ்ரிவன். இது வந்து ஒன்லி கால்பந்து எங்களோட ஒரு புது ஃபுட்பால் கண்டென்ட் பேஜ். பேருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரு நிறைய ஃபுட்பால் பேஜஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு. சரி, நம்மளும் அது ஒரு விதமா ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இது ஸ்டார்ட் பண்ணது. பேஜோட ஃபோக்கஸ் வந்துட்டு ஃபுட்பால் கேம்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. பிரீமியர் லீக்கை தாண்டி மற்ற லீக்ஸும் நாங்கள் பார்க்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் என் கூட இப்போ இருக்கிறது வந்துட்டு நான் பால் சைலஸ், என் கூட இருக்கிறது ராகுல் இருக்காங்க, கிறிஸ் பால் இருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப்ல வந்துட்டு நிறைய மேட்ச் டே கண்டென்ட்ஸ், ப்ரீ மேட்ச் ப்ரிவியூஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ், ஒரு கட்டத்துல வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலான்ற ஒரு பிளான்ஸ்லாம் இருக்கும். இந்த ஜேர்னிகள் எங்க கூட நீங்களும் ஜாயின் பண்ணுறது ராகுலோட பிரெயின் சைல்டு தான். ஸோ நீ தான் சொல்லணும். ஸோ நான் வந்து சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 3 பேர்ல இந்த 2 பேர்ல கிறிஸ்பாலை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். நான் கிறிஸ்பால் தான் வந்து ஒரு ஃபுட்பால் குரு. நமஸ்தே குரு. இவர் தான் ஃபுட்பால் அப்படியே ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஸ்கில் எல்லாம் பண்ணி பயங்கரமா ஸ்கூல்லயே ஒரு ஃபுட்பால் டீமே பயங்கரமா ஆக்குனது. நான் ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட் போனது கிறிஸ்பாலோட தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்பாலிங் கனெக்ட் சைல்ட்ஹுட்ல இருந்தே இருக்கு எனக்கு. அப்புறம் வந்து காலேஜ்ல போயிட்டு பால் சைலஸும் நானும் வந்து ஏதாவது ஒரு கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு லிவர்பூல் அப்படின்ட்டு ஒரு மண்டையை கழுவி விட்டேன் லைட்டா பால் சைலஸ. பால் சைலஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அப்போ வந்து ஒரு லிவர்பூல் ஃபேனா. நாங்க வந்து ஆஃப்டர் காலேஜ் முடிச்சு 8 வருஷம் ஆனாலும் இன்னும் வந்து அந்த லிவர்பூல் கனெக்ட்லயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்பால் வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம 3 பேரோட லைஃப் பார்ட்ல இருந்ததுல இப்ப நமக்கு வந்து வயசாயிடுச்சு, நல்ல ஒரு அங்கிள் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். 45 பிளஸ் ஆனா நம்மளால வந்து கண்டிப்பா விளையாட முடியாது. அட்லீஸ்ட் ஃபுட்பாலோட கனெக்டடா இருக்கணும். அதுக்காக வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அந்த பாட்காஸ்ட் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனாலதான் ஐ அப்ரோச் பால் சைலஸ் அண்ட் கிறிஸ் பால். அண்ட் தேங்க்ஃபுல்லி அவங்க வந்து ஓகே சொன்னதுனால ஒன்லி கால் பந்து வாஸ் பார்ன். ஸோ வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. உங்க அல்காரிதம்ல இது எப்படியாவது பூந்திருக்கும். ஸோ லைக் பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பியூட்டிஃபுல் கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், யுவர் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. இந்த வீக் வந்து நாங்க எதை பத்தி பேச போறோம்னா, கிளப் வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாக் அவுட் ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் இருக்கும். கிளப் வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது இந்த பேஜ் ஆரம்பிக்கலாம்னு பேசினது தள்ளி தள்ளி இப்ப இவ்வளவு தூரம் நாக் அவுட் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ ஆரம்பிக்கிறோம். முதல்ல இந்த டோர்னமெண்ட் வந்து நான் பெருசா எதுவும் பார்க்கல, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணல. ஒரு 2 to 3 years பேக் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே கிளப் வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஒரு ஏதாவது ஒரு டீம் போகும், சாம்பியன்ஸ் லீக் அந்த மாதிரி ஜெயிச்சு ஒரு டீம் போகும், அது கூட ஏதாவது ஒரு டீம் போதும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்டையர் ஃபார்மேட்டே சூப்பரா மாத்திருக்காங்க. ஸோ நம்ம அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? கிளப் வேர்ல்டு கப் உங்களுக்கு எனக்கு முக்கியமான டோர்னமெண்ட் நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடிலாம் நீங்க சொன்ன மாதிரி, பால் சொன்ன மாதிரி, சாம்பியன்ஸ் லீக் விளையாடுற டீமுக்கு வந்து ஃபைனல்ஸ் போகும், அது மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த வேர்ல்டு கப்ல பிரசிலியன் டீம்ஸ் எஸ்பெஷலி வந்து தண்ணி காட்டுறாங்க. அஸ் அன் யூரோப்பியன் டீம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற எல்லா யூரோப்பியன் டீம்ஸ்க்கும் ஈக்குவலா அவங்க வந்து கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அந்த பொட்டஃபகோ, பிஎஸ்ஜி வந்து தோக்கடிச்சதெல்லாம் வந்து உங்க டீம் கிட்ட அதெல்லாம் வந்து பிளமெங்கோ வந்து செல்சியை போட்டு சாத்துனது பேப்பர்ஸ்ல வர வரையும் பார்த்தா சும்மா ஈஸி வின். எல்லாமே செல்சி பண்டிட்ஸும் சரி, பிஎஸ்ஜி பண்டிட்ஸ் எல்லாமே கேம் முன்னாடி வந்து ஈஸி வின் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆன் ஃபீல்ட்ல வந்து தே ஆர் ஷோயிங் தி ஸ்பிரிட் ஆஃப் பிரசிலியன் ஃபுட்பால். அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது ஆக்சுவலி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு. திஸ் இஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி சின்ன சின்ன டீம், ஆக்லாண்ட் எஃப்சி வந்து நியூசிலாந்துல இருந்து சும்மா எல்லாம் நம்மள மாதிரி பார்ட் டைம் டீச்சர், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது அவங்களோட ப்ரொஃபஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அவனுங்க போகா ஜூனியர்ஸோட டிரா பண்ணிருக்கானுங்க. போகா ஜூனியர்ஸ் அர்ஜென்டினால ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டீம், கரெக்ட்ல? அவங்க வந்து டிரா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் வெளியில வர்றது வந்து ஒன்ஸ் இன் 4 years ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் 4 years ஒன்ஸ் ஒரு ஹை லெவல் காம்படிஷன் வந்து நடக்குது அப்படின்ற போது ஃபேன்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போக போக சூடு பிடிக்கும்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிறேன் ராகுல்? பால் சைலஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தானே இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லிவர்பூல் இல்ல. ஓகேவா? எனக்கு பர்சனலா சொன்னேன். இந்த கிளப் வேர்ல்டு கப் தேவையா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி இது கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை. ஆனா வந்து பிளேயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம். சரி, நெக்ஸ்ட் விஷயம். ஒன்னு வந்து பிளேயர்ஸ்க்கு இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனா சவுத் அமெரிக்கன் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா தே கேன் ஈஸிலி கெட் மூவ் டு யூரோப். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் கோப்பா அமெரிக்காலாம் வந்து நல்லா எலிவேட் பண்ணும். இப்ப இவ்வளோ நாள் வந்து கோப்பா அமெரிக்கா நிறைய பேர் மெஸ்ஸிக்காக பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல வேற யாராவது ஒரு பிரேசிலியன் பிளேயர்ஸ் யாருக்காவது பார்த்துட்டு இருப்பாங்க.
இப்ப இந்த மாதிரி வந்து இந்த சவுத் அமெரிக்கன் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடும்போது கோப்பா அமெரிக்காவுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிளேயர்ஸ்க்கு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும் யூரோப்புக்குள்ள. ஸோ அந்த கிளப்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா வந்து பிளேயர்ஸோட வேல்யூ அதிகமாகும். நிறைய டீம்ஸ் பிட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் பிரைட்டனு, அதுக்கப்புறம் யாரு இந்த இட்டாலியன் டீம்ஸ் இல்ல பிரெஞ்சுல யாராவது வந்து பிரசிலியன் வந்து பண்ணுவாங்க. கரெக்ட். ஆனா இப்ப வந்து ஈஸியா வந்து பெரிய கிளப்ஸோட ஐஸ்லயே விழுவாங்க. ஸோ அங்க இருக்க கிளப்ஸுக்கு நல்ல மணி போகும். ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் காசு எல்லா கிளப்பா இல்ல டாப். யூரோப்பியன் டீம்ஸுக்கு காசு தேவை. இப்போ ஆக்சுவலி பிஎஸ்ஆர் ரூல்ஸ்ல இருந்து எல்லா ரூல்ஸுமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா கிளப்ஸு மேலேயுமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டன் வில்லா மாதிரி கிளப்புக்கு இப்போ ஒரு வேர்ல்ட் கப் சான்ஸ் கிடைக்குது விளையாடுறது, நான் கண்ணை மூட்டை எடுத்துப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரிக்கு 25 மில்லியன். கரெக்டுங்களா? கரெக்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து லியம் டெலப் வந்து செல்சி வந்து 30 ஆட் மில்லியனுக்கு சைன் பண்ணாங்க. அவங்க வந்து குரூப் ஸ்டேஜ் தாண்டினதுக்காக அவங்களுடைய பிரைஸ் மணி வந்து 30 மில்லியன். இப்போ ரவுண்ட் ஆஃப் 16க்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இப்போ அடுத்து அவங்க குவார்டர்ஸ் போனாங்கன்னா இன்னொரு 5-6 மில்லியன் ஆட் ஆகும். ஸோ ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்லுமே வந்து கிளப்ஸுக்கு வந்து இது ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன். பட் இதுல என்னன்னா இயர் ஆன் இயர் நடக்க போறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன்லி ஆன் ஒன்ஸ் இன் 4 years. கரெக்டா? ஸோ அந்த லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து லாஸ்ட் இயர் யூரோஸ் நடந்தது, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸா சம்மர் வரையும் இவங்க வந்து இப்போ வேர்ல்ட் கப் விளையாடுறாங்கன்ற ஒரு ஸ்ட்ரெச்னால நம்மளுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆறாங்க. பட் இது திருப்பி 4 years கழிச்சு நடக்கும் போது என்ன சிச்சுவேஷன் இருக்கும்ன்றத வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஏன்னா ஆமா, இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளப்புக்கு இந்த கிளப் வேர்ல்டு கப்புக்கு ஒரு ஃபேன் பேஸ் கூட இன்னும் ஒரு டெவலப் ஆகல. ஐ மீன் மேபி யூஎஸ்ல நடந்ததுனால இருக்கும், நிறைய எம்டி ஸ்டேடியம்ஸ் தான். மேபி யூரோப் இல்லனா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல நடந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்ன்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேசிலியன் மேட்சஸ்லாம் வந்துட்டு அங்க பிரேசில்ல நடந்து யூரோப் டீம் அடிச்சிருந்தாங்கன்னா அட்மாஸ்பியர் ஆக்சுவலா ரொம்ப வேற மாதிரி இருந்தது. ஒரு கமர்ஷியல் டெசிஷன் அது யூஎஸ்ல பண்ணணும்ன்றது அவங்க அந்த யூஎஸ் மார்க்கெட் வேர்ல்டு கப்புக்கு ஒரு லீடு மாதிரி. அதோட இப்போ வந்து டாப் 10 ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஃபுட்பால் கிளப் மட்டும்தான் இருக்குது. ரியல் மேட்ரிட் மட்டும்தான் டாப் 10லயே இருக்கு. நான் ஐம் டாக்கிங் அபவுட் ஆல் ஸ்போர்ட்ஸ் பிரான்ச்சைசஸ் புட் டுகெதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தா ரியல் மேட்ரிட் மட்டும் தான் ஒரே ஃபுட்பால் கிளப். வெறும் யூஎஸ் மட்டும் கன்சியூம் பண்ற ஸ்போர்ட்டே பார்த்தோன்னா அவ்வளோ பில்லியன் வேல்யூஸ்ல இருக்கிறானுங்க. ஸோ அதை பேசிக்கா FIFA வந்து அவர்களுக்கு அந்த காசு முக்கியம்ன்றது வந்து அது ஒரு பக்காவான கமர்ஷியல் பிச். அது என்ன பொறுத்தவரை தப்பு. இதுல வேற பிச்செல்லாம் வேற ரொம்ப மோசமா இருக்காங்க யூஎஸ்ல நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவன் லூயிஸ் என்ரிகே வந்து பிச்சு வந்து பால் வந்து ரேபிட் மாதிரி போகுது, குதிச்சு போகுது, பிச்சு சரியில்லை அப்படின்ட்டு மரஸ்காவும் பிச் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். இல்ல இப்ப நான் ஆக்சுவலா அங்கதான் லிவர்பூல் விளையாடல நான் ஏன் ஜாலியா இருக்கேன்னா பிளேயர்ஸ் நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். கிளப் வேர்ல்டு கப் மேட்சஸ் வந்து ஃப்ரெண்ட்லிஸ் மாதிரி ஆட முடியாது. நீங்க செகண்ட் டயர் டீம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்செட்ஸ் அந்த மாதிரி வரும், அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுருவானுங்க. சோ அதே ஒரு ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க செகண்ட் டீம் போட்டு ஆடலாம், அகாடமி பிளேயர்ஸ் போட்டு ஆடலாம். இந்த பிளேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ரிஸ்க்ல இருந்து இருக்கவங்களா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரலாம். ஃபிட்னஸ் யோசிக்கும் போது லிவர்பூல் இல்லைன்றது எனக்கு ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஏன்னா டைட்டில் வேற டிஃபெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற டைம்ல கிளப் வேர்ல்டு கப் வந்துட்டு போனாலும் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நாங்க வந்து யோசிச்சிருப்போம். இப்ப ஆக்சுவலி எனக்கு பயங்கர ஒரிசமா இருக்கிறது யாருன்னா PSG தான். ஆல்ரெடி ஒரு லாங் டோர்னமெண்ட், எல்லா ட்ராஃபிஸும் வேற ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் இப்ப இதுலயே வந்து நிக்கிறாங்க. எனிவே அவங்க நெக்ஸ்ட் இயர் அவங்களோட லீக் ஒன்னுறது அந்த அளவுக்கு கம்பெட்டிட்டிவா இல்லைனாலும் ஐ திங்க் தே வில் சஃபர் சம்வேர்ன்ற மாதிரி தான் தோணுது. குரூப் ஸ்டேஜ் வேற இப்ப லாங் ஆகிட்டாங்களா சாம்பியன்ஸ் லீக்ல. சோ வந்து இந்த சாம்பியன்ஸ் வந்து குரூப் ஸ்டேஜ்லயே வெளில போயிட்டாங்க. அது வந்து ஒரு ஆடட் பிரஷர் தான். அது மட்டும் இல்ல கிறிஸ்பால், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒன்ஸ் இன் 4 years கிளப் வேர்ல்ட் கப் இருக்குன்னா எவ்ரி வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி இயர் அது ஓவர்லாப் ஆகும். அப்ப இமேஜின் அந்த கண்டினியூஸ் ஐ மீன் கிளப் வேர்ல்ட் கப் ப்ரீ சீசனு, அதுக்கப்புறம் சீசனு கிளப் அப்புறம் வேர்ல்ட் கப் ஷார்ட் அண்ட் ப்ரீ சீசன் அண்ட் அகைன் நெக்ஸ்ட் சீசன். அது எவ்வளவு கஷ்டம் ஆடுறது. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்றேன் நிறைய கிளப்ஸுக்கு. மேட்சஸ்க்கு வரலாம்னு நினைக்கிறேன். சோ என்ன ப்ரெடிக்ஷன்? செல்சி ஃபேன் கிட்ட இருந்தே பென்ஃபிகாவை நேத்து நைட் தான், நேத்து நைட் இல்ல 2 நாள் ஆனாங்க. 2 நாள் ஆச்சு அந்த மேட்ச். நான் வந்து இதுவரை ஃபுட்பால் என்ன ரீசன்னால இது பண்ணானுங்க திடீர்னு நான் மேட்ச் பார்க்கல, காலையில தான் எழுந்த ரிசல்ட்ஸ் அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பேசிக்கா என்னன்னா வந்து லைட்னிங்க்கு வந்து கிரவுண்ட்ல ஹிட் ஆயிடும் பயந்து பிளேயர்ஸ்க்கு ஏதாவது ரிஸ்க் இல்லாட்டினா ஃபேன்ஸ் பாக்குறவங்களுக்கும் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 4 minutes அவே ஃப்ரம் ஃபைனல் விசில். 96th minute நீ ஆட் டைம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ஒரு 10 minutes விளையாண்டதா கேமே முடிஞ்சிருக்கும். அப்பவே பார்த்தா 20 நிமிஷம் 40 ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 2 மணி நேரம் ஆக்கிட்டானுங்க.
2 மணி நேரம் ஆக்கி 5:30க்கு ஆரம்பிச்சாங்க எக்ஸாக்டா. கரெக்டா பெனால்டி. அது எனக்கு அந்த டெசிஷன் வந்து புரியவே இல்லை என்னன்ட்டுன்னு ஹானஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு குஸ்டோ வந்து ஆக்சுவலி அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஜம்ப் தான், அதுல கையில பட்டுருச்சு. ஆமா ஆமா அது அவனால அந்த அது இட் இஸ் நேச்சுரல் பொசிஷன் தான் அது ஆமா. வந்து. என்னன்னா வந்து குஸ்டோ வந்து டிஃபெண்டரை சாரி ஹெட் பண்றவனை ஃபேஸ் பண்ணிட்டு கை தூக்கி இருந்தா ஓகே, அது வந்து ஆஹ் அன்நேச்சுரல் பொசிஷன்லாம். அவனே பின்னாடி தான் திரும்புறான், அவன் கையில கண்ட்ரோலே இல்ல பாடி மூவ்மெண்ட். ஓகே, நம்ம குதிக்கும் போது கை தூக்குவோம் தெரியுமா, அதுதான் அவனுடைய மூவ்மெண்ட். அதுக்கு வந்து பெனால்டி தந்துட்டானுங்க எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா வந்து 4 கோல் வச்சு செஞ்சுட்டானுங்க. ஆமா ரெட் கார்டு 1-0 இருந்தது. ஜெயிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு இதுவா ஆமா இருந்திருக்கும். என்னடா அது என்ன ஒரு நேரோ மார்ஜின்ல கடைசியில ஜெயிச்சிருக்கோம், அதுவும் ஆமா செட் பீஸ் கோல் தான் அப்படின்னு 4-1 இருந்திருக்கும். அது ஒரு கான்பிடன்ஸ். பட் ஆனா அகைன் பாப்போம், அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா பால்மேரஸ் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் விங்கர் வேற விளையாடுறாரு, எஸ்டபா வில்லியன் அந்த best பால்மேரஸ்க்கு. ஓ ஆஹ் அங்கதான் ஆமா விளையாடுறேன் நான். இந்த சீசன் ஆமா ஆக்சுவலி உங்களுக்கு ஜாயின் பண்ண போறேன் எஸ்டோ வில்லியம்ஸ். ஆமா ஆமா ஜாயின் பண்ண போறான். மெஸ்ஸி சோ அது மெஸ்ஸினோவா பட்ட பேரு, என்ன பண்றான்னு பார்ப்போம். மெசினியோ ஆமா. மெஸ்ஸினியோ, ஆமா ஆமா. ஆனா எனக்கு பால்மேரஸ் கிட்ட பிடிச்ச என்ன ஒரே விஷயம், நான் அவங்களுடைய 3 மேட்ச் நான் பார்த்தேன். நேத்து பொட்டஃபெகோட அவங்க பார்த்தது வந்து நல்ல தைரியமா எஸ்டபா வில்லியனுக்கு வந்து 18 இயர்ஸ், அதே மாதிரி 19 இயர் ஓல்டு அவங்க லெஃப்ட் சைடுல ஒரு விங்கர் வச்சு அவனும் சூப்பர். அதே பிரசிலியன் டீம் வந்து ஜாலியா தே டேக் ஆன் ட்ரிபிள் அந்த ஷாட் அண்ட் மோரோவர் அட்டாக் வந்து நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்கா. அது என்ன அதாவது ஜோகா எவ்வளோ ஜோகா பொனிட்டோவா? ஜோகா இல்ல பொனிட்டோ. டாக்டிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்றது எனக்கு இந்த வேர்ல்ட் கப்ல தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலி ஹானஸ்டா. தே பிளேட் ரியலி வெல், அவங்க விளையாண்ட எல்லா இல்ல மேட்சும் நல்லா அதான் விளையாண்டாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் திட்டிட்டே இருப்பானுங்க ஆக்சுவலா. யூரோப்பியன்ஸ் வந்து ரொம்ப ஆஹ் அண்டர் ரேட் பண்றாங்க. ஆமா ஈவன் சொன்ன மாதிரி கோப்பா அமெரிக்காவே வந்துட்டு 3 ஹார்ஸ் டோர்னமெண்ட், 2 ஹார்ஸ் டோர்னமெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உம் இருப்பாங்க. சோ உம் அடுத்து இப்ப வேற யார் இருக்கு ஆக்சுவலி? மேன் சிட்டி மேட்சஸ் பாத்தீங்களா? எப்படி சிட்டி ஆடுறாங்க மேன் ஆக்சுவலி? சிட்டி மேட்ச் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த பயமா இருக்கு ரெயின்டர்ஸ் அவனுங்களை பார்க்க இந்த ரெயின்டர்ஸ் சீசன். இருக்கான் பாரு, அவன் வந்து ஆமா ரெயிண்டர்ஸ் நல்ல சைனிங்ல. 45 மில்லியனுக்கு சைன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது பெரிய ஸ்டீலா இருக்க போகுது. ஆமா அவன் வந்து ராட்ரி குண்டோகன், அவன் என்ன ஆட்டம் ஆமா ஆடுறான் அவன். அவனுடைய பாஸ் வந்து டிப்ரோனா மாதிரி பெனிட்ரேட்டிங் பாஸ் இல்ல, ஆஹ் ஈஸி டு ஐ பாஸ். பட் ஆனா அந்த சிச்சுவேஷன்ல ஒரு 4 பிளேயரை டேக் அவுட் பண்றான் ஒரு பாஸ்ல. இருக்கு அவனுடைய கேம். ஆக்சுவலி இந்த சிட்டில வந்து நான் யுவென்டஸ் அந்த மேட்ச் நான் பார்த்தேன். எனக்கு சீரியஸா இஃப் தே கீப் அப் தட் ஃபார்ம் அப்படின்னா தேர் கோயிங் டு பி a பிக் த்ரெட். ஏன்னா வந்து பெப் இஸ் சேஞ்ச் his tactics this time. இல்ல அதான் எனக்கு வந்து ப்ராப்ளம் எங்களுக்கு இல்ல, ஆர்சனலுக்கு தான். ஏன்னா அவங்க மேன் சிட்டி அசந்த தேரமா நாங்க ஒரு கப்பை தூக்கிட்டு ஓடிட்டோம். இப்ப அடுத்த சீசன் அவங்க தான் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. Pep has done something different. ஸ்ட்ரைக்கர் எப்படி இது பண்றாங்க ஆக்சுவலி? எனக்கு என்னன்னா ஓகே இப்ப ஹாலண்டும் இருக்கான், மர்மூஷும் இருக்கான். எப்படி அவனை எடுத்துட்டு போக போறான்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் இந்த நைன் மாதிரி மேட்ச்ல ஆடுவானா இல்ல? யுவென்டஸோட மார்மூஷ் தான் ஸ்டார்ட் பண்ணான், ஃபால்ஸ் நைனா தான் ஓகே. ஸ்டார்ட் பண்ணான். நல்லா தான் விளையாண்டான். பட் ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஹாலண்ட் மாதிரி கண்டிப்பா தேவைப்படும் இந்த சிஸ்டம்ல. அந்த டேப் அண்ட் கோல்ஸ் தான். டோக்கு வந்து லாஸ்ட் சீசன் வந்து அப்படியே ஹி வாஸ் ஹக்கிங் தி சைட் லைன்ஸ். இந்த சீசன் சைட்லைன்ஸ், ஆமா கொஞ்சம் ஆமா. சென்டருக்கு வரான். அந்த எயின்ட் நூரி இருக்கான் தெரியுமா, ம். எயின்ட் நூரி வந்து சூப்பரா ஓவர்லாப் பண்றான். அவன் இவனுக்கு ஆக்சுவலா ஒரு டோக்குக்கு நல்ல ஒரு ஃபுல் பேக் ஆமா ஆக்சுவலா. அவனும் செம ஸ்டீல், அவனும் சூப்பர் ஸ்டீல். பயங்கரமா அந்த சைட் லைன்ஸ் ஹக் பண்ணதுனால டோக்கு இஸ் டேக்கிங் மோர் ஆஃப் அட்டாக்கிங் மிட் ரோல் மாதிரி எடுத்துக்கிறான். சோ நான் ஒரு மேட்ச் தான் பார்த்தேன். எனக்கு அவன் ஆனா ஏதோ வித்தியாசமா பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிச்சு இந்த வாட்டி. பெப் மொட்டை ஏதோ பண்ணுது புதுசா, அதுக்கு பாப்போம். காரணம் எல்லாம் பெப் கவுடியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி பெப்லிஞ்சஸ்னு ஒரு கேரக்டர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு கோல் பண்றதுக்கு அவன் பெப்லிஞ்சஸ் கிட்ட போய் கை வர ஆமா காட்டுவான். ஆமா ஆமா ஆமா. எனக்கு என்னன்னா ரொம்ப கிளியரா தெரியுது அவன் லிவர்பூல்ல பண்ணதான் இம்ப்ளிமெண்ட் பண்றான். வித் ஃபுல் பேக்ஸ் ஓவர்லாப் பண்ணிட்டு மிட்ஃபீல்டர்ஸ் பின்னாடி இழுத்துட்டு அட்டாக்கிங் என்டையரா சைட வந்துட்டு ஆக்சுவலா ட்ரெண்ட் ராபோவிச் என்ன பண்ணாங்களோ காலங்காலமா அதுதான் லைட்டா இப்பதான் லைட்டா ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு அது பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. இன்னொரு அவன் நினைச்சு ஓடும் போது லைட்டா ஓகே இது கார்டியோலா சிஸ்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கார்டியோலா பின்னாடி அடையே போறா மொட்டை பின்னாடி அவன் உட்காந்து சிரிச்சிட்டு நம்மளுக்கு. பெப்லிண்டர்ஸ் ஒரு துரோகம் பண்ணிட்டான். ரெண்டாவது விஷயம், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்குது சிட்டி வந்து திரும்பி கம்பேக் கொடுக்குறது என்ன தெரியுமா? we will have 2 classic Liverpool vs City matches இந்த வருஷம் கண்டிப்பா. 2 பேர் ஃபுல் பேக்ஸ் யோசிச்சு ஆமா பாரு, ஆமா. ஃபார்வர்ட்ஸ் லைக் நம்பர் 10. இப்போ இந்த மிட்ஃபீல்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. போன வருஷம் கொஞ்சம் ஓகே, அதுக்கு முந்தின வருஷம் நம்ம அடி வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்த போது திரும்பி வந்து கிளாசிக்ஸா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒண்ணு அந்த நடுவில் ஐட் ஆர்சனல் சேர்த்துக்கோங்கடா, ஏன்டா விட்டுறீங்க ஆர்சனல் டீல்ல? இல்ல இது ஆர்சனலுக்கு ஒரு தனி இதுவே போடுவோம். வேற PSG என்ன டீம்ஸ் வெர்சஸ் இருக்கு? இன்டர் மியாமி.
அது சும்மா ஒரு ஒரு இன்டர் மியாமிக்கு தான் கமர்ஷியல் வாட்சுக்கு சூப்பரா இருக்கும். சாவடி வாங்க போறாங்க செமையா இன்டர் இருக்கும். மியாமி, பட் ஏன்னா கமர்ஷியல் வாட்சுக்கு இந்த நல்லா சைடு இருக்கும். இந்த சைடு லூயிஸ் என்ரிகே, இந்த சைடு வந்து ஆமா லூயிஸ் என்ரிகே வச்சு ட்ரிபிள் அடிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ ஆமா ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் தி ஃபைனல் ஃபேஸ்ல முடிஞ்சிருச்சு அவங்க கரியர் ஆக்சுவலா. ஆமா. சோ இட் வில் அது பி குட் வாட்ச். ரியல் ரியல் மேட்ரிடும் மேட்ரிட் பயமா பாத்தீங்களா ரியல் அண்டர் மேட்ரிட் ஜேபி அலான்சோ? இது யார் எனக்கு தெரிஞ்சு they will score a lot of goals and they will leak a lot of goals. என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அவன் பேக் 3 ஆடிட்டு இருந்தான் லெவர்குசன்ல, இங்க பேக் 4 ஆட ஆரம்பிச்சான். பேக் ஃபோர் தான், இங்க பேக் ஃபோர் Back தான். four தான் எனக்கு தெரிஞ்சு ஆனா அவங்க. மேட்ச் நடுவுல பாத்தியா தே சேஞ்ச் தி பொசிஷன் பேக் 3. இன்வெர்ட்டிங் And தான்டா, எல்லா ஆமா கிளப்ஸும் இன்வெர்ட் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த இன்வெர்ட்டிங். அது ஏன் தெரியல. ரைட்ல இருந்து ரைட் பேக் இல்ல லெஃப்ட் பேக். இப்ப சிட்டி வந்து இந்த ஐட் நூரிய நீ வேணா பாரு, ஓவர் தி சீசன் தே வில் இன்வெர்ட் மிட்ஃபீல்ட் கொண்டு வருவாங்க பாரு. நம்ம அவன் ட்ரெண்ட் தானே எப்படி கண்டுபிடிச்சான், பெப்பு தானே பெப்ப தான் ஸ்டோன்ஸை தூக்கி கண்டுபிடிச்சான். ஸ்டோன்ஸை தூக்கி ஆஹ் சென்டர்ல போட்டு. ட்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தியா? என்ன நினைக்கிற ரியல் ட்ரெண்ட் மேட்ரிட்டுக்கு? ட்ரெண்ட்டை விட நான் வந்து நிஜமாவே பெல்லிங்கம் ஒரு ரீஜுவனைஸ்டா பாக்குறேன். இந்த கிளப் வேர்ல்ட் கப்ல நான் அவரோட இண்டிவிஜுவல் ஹைலைட்ஸ்லாம் பார்த்தேன். அதுவும் இந்த பர்டிகுலர்லி அகைன்ஸ்ட் சால்ஸ்பர்க் ரொம்ப பயங்கரமா ஆடுறான். அண்ட் ரியல் மேட்ரிட் வந்து மோர் தென் 3 டச்சஸ் யாருமே எடுக்கிறது இல்ல. ஆமா அது வந்து கொஞ்சம் ம். புதுசா இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் போறாங்க. லைக் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ஆடுறத அது பாக்குறதுக்கு. அது ஏன் இன்னும் பயமா இருக்குன்னா வித் பேஸ் ஆஃப் வினிசியஸ் ஜூனியர். எம்பாப்பே ஆடல, எம்பாப்பே வந்தான் எனக்கு தெரிஞ்சு they will be, அதுதான் சொல்லல. பட் அட் த சேம் டைம் இப்போ நீ வினி ஜூனியரையும் எம்பாப்பையும் எப்படி நீ வந்து திருப்பியும் கீழே டிஃபெண்ட் பண்ண வைக்க போறன்றதுலதான் அந்த இவன் சிஸ்டமுடைய. ராட்ரிகோ வேற இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ராட்ரிகோ தெரிஞ்சு வந்துடலாம், எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துடலாம். ஆனஸ்டா ம். கேட்டா அவன் வேற டீம் போயிடலாம். ஏன்னா அந்த டீம்ல யூ cannot bench வினி ஜூனியர் ஆர் எம்பாப்பே பிகாஸ் இட்ஸ் நாட் only about the game. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு. ரியல் மேட்ரிட் கண்டிப்பா அதை விட மாட்டாங்க. And he's too எனக்கு good to be a Galacticos. second choice also. Rodrigo ஆமா is too good எக்ஸாக்ட்லி. to be a second choice. வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சுவலி டெவலப் ஆற அந்த லாஸ்ட் மேட்ச்ல ஒரு கிராஸ் ஒன் அசிஸ்ட் போட்டான்னு நினைக்கிறேன். அது அது அசிஸ்ட் எல்லாம் போட்டான். இல்ல, அஹ் அது வந்து டிஃபெண்டர் ஓ கால்ல பட்டு இவன் திருப்பி மேல போயிடுச்சு இல்ல எனக்கு சும்மா. வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஏன்னா ஓவர் தி சீசன் வந்துட்டு எம்பாப்பே வினி ஜூனியரும் அந்த மாதிரி ரன்ஸ் நிறைய போடுவாங்க. அவனுக்கு அந்த ஆமா ஆமா கிராஸ் ஆமா வந்துட்டு ரொம்ப 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 ஈஸியா போடுவான் அந்த கிராஸஸ். ஆக்சுவலி ஆமா ட்ரெண்ட் ஆக்சுவலி அவன் ட்ராக் பண்றதுனால லைட்டா பிரச்சனை. பட் ஃபார்வர்ட் ஆமா போகும்போது இன்னும் அந்த ப்ராவஸ் அவன்கிட்ட இருக்கு. ஒரு அப்கமிங் பிளேயர் ஒருத்தன், ஒரு ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல கார்சியான்னு நினைக்கிறேன் அவன் பேரு அது ஜி மாதிரி கார்சியா கார்சியா. பார்த்தேன். ஆஹ் அவன் வந்து ஐ திங்க் he can be a underdog. செம்ம ஸ்மூத்தா இருக்கான், செம்ம கூல் காமா ஃபினிஷ் பண்றான், நல்லா ரன் பண்றான். நான் அவனுங்களுடைய சால்ஸ்பர்க் மேட்ச் நானும் பார்த்தேன். பார்த்தேன். ஐ திங்க் அவன் நல்லா இந்த சென்சிபிளா டோர்னமெண்ட்டை விளையாடுறான். யூஸ் பண்ணிக்க, அதான் டோர்னமெண்ட் ஆமா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலா. எனக்கு அதான் தெரிஞ்சு ஆக்சுவலி மேட்சஸ் பார்க்கும் போதே தெரியுது. இப்போ சேபியோட ஐடியாஸ் வந்து ஒரு மேட்சுக்கு மேட்ச் லைட் லைட்டா அப்படியே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஆனா எனக்கு திருப்பி இருக்கிற ஒரே கொஸ்டின் வித் ரியல் மேட்ரிட் என்ன அப்படின்னா, ஜாபியோடைய கேமே வந்து இஸ் பேசிக்கலி ஆன் தி பிரஸ் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். அது வந்து உனக்கு வந்து வினி கிட்ட இருந்தும் எம்பாப்பே கிட்ட இருந்தும் கிடைக்குமா, இல்ல இது அதுக்கு எப்படி ஜாபி அடாப்ட் பண்ண போறான்றது இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா குட் கோச்சஸ் வில் ஆல்வேஸ் ட்ரை டு சேஞ்ச் தேர் சிஸ்டம். அவங்களுக்கு என்ன பிளேயர்ஸ் இருக்காங்களோ அதை வச்சு சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க. பயன் பயன் முனிச் முனிச் இருக்காங்க. பயன் பயன் முனிச் முனிச் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒலிசே வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு சீசன் இருந்திருக்கு. அது நம்ம யாருமே பெருசா பேசல. ரொம்ப சூப்பரா ஆடிட்டு ஆமா இருக்கான் ஆக்சுவலா. ரெவலேஷன். ஆக்சுவலா அந்த சைனிங் வந்து டாப் நாச்சா மிஸ் ஆயிடுச்சு. செல்சி தான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணிருக்கணும், மிஸ் செல்சி ஆயிடுச்சு பேசிட்டு அவனுக்கு. இருந்தான். ஆக்சுவலி இவன் எபரேச்சே எஸ்ஏ இருக்கான்ல கிறிஸ்டல் பேலஸ்ல, அவனும் ஒரு குவாலிட்டி பிளேயர் தான். ஒலிசே அளவுக்கு தெரியல. ஆனா பயன் அவங்க கிட்ட எல்லா பிளேயர், ஏன்னா ஃப்ளோரியன் வுட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ட்ரை ம். பண்ணிட்டு வரலன்ட்டவனே டேய் அந்த பொண்ணு நான் பார்க்கவே இல்லடா அப்படின்னு நம்ம ஒரு கதை சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து அவங்க வந்துட்டு ட்ரைங். ஆனா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்து நிக்கோ வில்லியம்ஸ் ட்ரை பண்ணாங்க, அவனும் போல. அவனும் நடுவில் போல. கேக்போ லிங்க்ஸ் வந்துச்சு, கேக்போவும் போல. பிளஸ் இப்ப லெரோய் சானே வேற. கேலட்டாசரை. சோ என்ன பயன் முனிச் வின்சென்ட் கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு ஒரு எலைட் கோச்சா உங்களுக்கு செல் ஆயிட்டானா முதல்ல? நான் வந்து அவன் பேர்ன்லி கோச்சா இருக்கும்போது ஒரு 2-3 ரீல் பார்த்து அப்படியே ஃபயர்லாம் விட்டேன். நான் இன்னும் இந்த பிளேயர்ஸ் இப்படிலாம் திட்டுறேன் சூப்பரா பயங்கரமா. இருந்துச்சு அந்த வீடியோ ஆக்சுவலா. அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேர்ன்லில he was too stubborn. அதனாலே பயங்கரமா அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ ஹவு he sold himself to Bayern. அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விக்டரி தான். அதனால Bayern are also not stupid. பேர்ன்லில அவங்ககிட்ட ஏதோ வந்துட்டு பார்த்திருப்பாங்க. கம்பெனி ஆடின பேர்ன்லில வந்துட்டு கம்பெனி ஆடின ஃபுட்பால் வந்துட்டு என் தலைவன் ஷாண்டேஷோட பார்த்திருந்தாலும் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். என்னடா பேக்ல இருந்தா பாஸ்
utter woke பேக்ல இருந்து nonsense. பாஸ் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. பயர்ன் முனிச் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல மேனேஜர் வச்சிருக்காங்க, நல்ல ஸ்குவாட் வச்சிருக்காங்க. மேனேஜர் வந்து அவங்க ஃபயர் பண்ணாத போதே he has proved himself to that board. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். செகண்ட் சீசன் பார்க்கணும், கொஞ்சம் லீகும் கம்ஃபர்டபுளா அடிச்சு. போன வாட்டி ஐ திங்க் தே டிடன்ட் வின் த அந்த டிஎஃப்பி டிஎஃபி போர்ட்டுகல் போக்கால் நினைக்கிறேன். ஸ்டுட்கர்ட் ஜெயிச்சாங்க அது. ஸ்டுட்கார்ட் ஸோ ஜெயிச்சாங்க. அவங்க அதுவும் ஜெயிச்சு இஃப் சாம்பியன்ஸ் லீக்லயும் கொஞ்சம் டீப்பா போனா மேபி ஹி கேன் கீப் ஹிஸ் ஜாப், அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. Players இப்போ அந்த வச்சு அண்டர் 21 ஸ்ட்ரைக்கர் வேற யாராம டபிள்யூல ஆரம்பிக்குது பேரு, டால் Wolf கை. Voltemade. உல்ஃப்மாடேவா? Voltemade. ஸ்டுட்கார்ட் Voltemade. ஸ்ட்ரைக்கர் ஆ தான். ஸோ அவனை சைன் பண்ண போறாங்க, பர்சனல் டேர்ம்ஸ் அக்ரின்னு பார்த்தேன். இந்த எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிளப் வேர்ல்ட் கப் எவ்வளவு பேர் சீரியஸா எடுத்துக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அவங்கள ஃபாலோவும் பண்ணல. கிறிஸ்பால் பென்ஃபிகாவோட ஆடின மேட்ச்லாம் செகண்ட் டீம் தான் விளையாண்டுச்சு பென்ஃபிகாவோட, அதனால தான் அவனுங்க தோத்தானுங்க, இல்லைன்னா வின் பண்ணியிருந்த. இப்ப யாருக்கு சான்ஸ் இருக்கு இந்த கிளப் வேர்ல்ட் கப்ல? எனக்கு வந்து எனிவன் கேன் வின் எக்ஸப்ட் ரியல் மேட்ரிட். அதுதான் எனக்கு வேணும். எனக்கு ரியல் ஏன்டா? மேட்ரிட் ஜெயிக்க கூடாது. ட்ரெண்ட் அலெக்சாண்டர் வாங்கிட்டாங்க. அவங்க நமக்கு நிறைய சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல இப்ப பார்த்து தெரியும்ல, தோத்துச்சுனே கொனாட்டே இருக்காங்க. கொனாட்டேக்கு வந்து அடி போட்டுட்டு இருக்காங்க. கொனாட்டே நீ வேற, ஃப்ரீயா வந்திருப்பா அப்படின்ட்டு. கொனாட்டேவா சலிபாவான்ட்டு அப்படியே அது அப்படி அந்த டிசைட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு லக்ஸரி இருக்கு. பிளேயர்ஸும் வந்து அவங்களோட டேர்ம்ஸ்க்கு வெயிட் அக்ரி பண்றாங்க பண்றாங்க. ஆக்சுவலா. இவனுங்க ஸோ ஃப்ரீ சைனிங்ல சைன் பண்றதுனாலே அவங்க பிளேயர்ஸுக்கு நிறைய போனஸ், ஆட் ஆன் போனஸ் கிடைக்குதுல்ல. ஏஜென்ட்ஸும் நல்லா பே வாங்கிப்பானுங்கல்ல. ஏன்னா ரியல் மேட்ரிட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அவங்க ரன் பண்ணிடுறானுங்க, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் வரானுங்க. ஸோ ஏஜென்ட்ஸ்க்கும் ஏதாவது போனஸ் நல்லா போட்டு கொடுப்பானுங்க. ட்ரெண்ட் அவன் அண்ணன் பேர்னா அண்ணா தம்பியா அண்ணன் தானே ஆமா அவன் தான் ராபர்ட்சனுக்கும் ஏஜென்ட். ஏஜென்ட். யார் வின்னர்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? நாங்கதான் செல்சியா? நாங்க தான். obvious-ஆ. நாங்க தான் அப்படின்னு சொல். பட் அதான் எனக்கு செல்சி வின் பண்ணணும். செல்சி ஃபைனல்ஸ் போற வரைக்கும், செமிஸ் வரையுமே கொஞ்சம் ஈஸியான பிக்சர்ஸ் தான். ஏன்னா இப்போ அடுத்து வந்து பல்மேரஸோட விளையாடுறோம் தெரியல. ஆன் பேப்பர்ஸ் நான் சொல்றேன், பல்மேரஸ்க்கும் செல்சிக்கும் கம்பேர் பண்ணா ஐ திங்க் செல்சி வில் வின் தெம். அதுக்கப்புறம் வந்து செமிஸ் வந்து இஸ் கோயிங் டு பி ஹார்ட். ஏன்னா மேன் சிட்டி உள்ள வரும், அன்லஸ் இன்டர் மிலான் மேன் சிட்டி வந்து அப்செட் பண்ணி. ஸோ செமிஸ் வரையும் ஐ திங்க் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ரியல் மேட்ரிட் வின் பண்ணிடுமோன்னு எனக்கு தோணுது. பட் ஐ வாண்ட் செல்சி டு வின். எனக்கு யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு செல்சி நினைக்கிற? தான் ஜெயிக்கணும். ஏன்னா ஒன்லி கால் பந்து குரூப்ல ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் அது உண்மையா வரணும்னு நம்ம வேண்டிக்கலாம், கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளலாம். இதை தவிர மரஸ்காக்கு நான் நல்ல சிவியா தான்டா இருக்கும். கான்ஃபரன்ஸ் லீக் அண்ட் கிளப் வேர்ல்டு கப். நீ அது ஒரு நீ ஹைண்ட் சைட்ல பார்த்தனா அது பெரிய கப் கிடையாது. ஆனா எரிக் டென் ஹாக் மாதிரி சொல்லிருக்கலாம், ஐ வான் ஒன் கப் எல்லா சீசன்லயும். இல்ல ஒன் கூடோஸ் டு மரஸ்கா இஸ் அவன் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிட்டான். இப்போ இஸ் நோ மோர் பிளேயிங் 4-2-3-1, இஸ் பிளேயிங் 4-3-3. இப்போ 4-3-3 தான் விளையாடுறான். என்ன ஒரு ஆமா, பெரிய நடுவுல ஏதோ ஒரு மேட்ச் கூட ரீஸ் ஜேம்ஸ் வந்துட்டு 6 ஆவும் ஏதோ 8 ஆமா ஆவது தான் ஆமா நினைக்கிறேன். ஆமா. சோ நான் ஃபார்மேஷன் பேஜ பார்த்துட்டு தப்பா பார்த்துட்டோமோன்னு நினைச்சேன். இல்ல சிஸ்டம் மாத்திட்டான். பட் அதுக்கு இன்னும் இன்னைக்கு கூட பெனிஃபிகாவோடய பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு 3 கோல்ல புதைச்சிருக்கணும் அவனுங்கள. சான்ஸ் கிரியேட் பண்றானுங்க. இன்னும் டெலாப்புக்கும் மிட்ஃபீல்டர்ஸ்க்கும் விங்கர்ஸ்க்கும் அந்த இது வரும். பட் வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்கோரிங் வந்து ஷுட் பிகம் ஈஸியர். பட் வரும் பாப்போம். அந்த ஆனா எனக்கு வந்து இந்த லாட்ல வந்து ஒரு ஃபேவரட் டீம் யோசிச்சு பார்த்தா நான் பிஎஸ்டி வந்து போன சீசன் ஃபாலோ பண்ணேன். அவனுங்க வந்து லிவர்பூல போட்டு துவைச்சு எடுத்ததுல இருந்து எனக்கு அவங்க மேல எக்ஸாக்டா இப்போ ஒரு அதான். சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு எனக்கு அவங்க மேல. இப்போ அவங்க அந்த விட்டீனியாவோட ஸ்டோரி, உல்ஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தவன் இப்ப போய் அங்க அடிச்சது, ஸோ அவங்களோட சிஸ்டம். ஸோ அதனால பிஎஸ்டி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்களும் பிஎஸ்டி வர்சஸ் செல்சி ஃபைனல் மாசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிஎஸ்டி ஜெயிச்சா நல்லா இருக்கும். எனக்கு வந்து ஐ திங்க் எனக்கு மட்ரிட் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. கண்டிப்பா ரியல் மட்ரிட் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா ஐ திங்க் செல்சிக்கு சான்ஸ் நினைக்கிறேன். நான் வந்து இப்போ சிட்டி மட்ரிட் இருக்காங்க. கிறிஸ்பால் வெக்கப்படுறான். இது வந்து ப்ரெடிக்ஷனால ஜிங்ஸான்ட்டு அப்புறமா தெரிஞ்சிடும். நாளைக்கு அடுத்த ரெக்கார்டிங் பண்ணி பார்த்தா பல்மேரஸ் போட்டிருக்க போறேன். எப்பா $1 billion என்னப்பா நீங்க? எனக்கு தெரிஞ்சு எஸ்டோ கோல் அடிச்சு சட்டை கழட்டிட்டு சுத்த போறான். அடுத்த சீசன் வர்றதுக்கு முன்னாடி அன்வீல் பண்ணும்போது கழுத்துல கிளப் வேர்ல்டு கப் மெடலோட வந்து நிக்க போறான்.